அப்புறம் அவங்க காங்கிரஸுக்கு ராஜ்யசபா கொடுக்கறதுங்கிற முடிவு எடுத்த மாதிரி தான் தெரியுது. அப்படிங்கும்போது காங்கிரஸ் இனிமேல் தாவேகா கூட்டணிக்கு வர்ற மாதிரி சுத்தமா அந்த வாய்ப்பே இல்லைங்களே. காங்கிரஸ் கட்சியில் சிலர் விரும்பினார்கள், அப்படி எடுத்துக்கிடலாம். அது தப்புன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு கட்சி அதிக இடம் கேட்கும், எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஆப்ஷனை காட்டி மிரட்டுனா அது பொலிட்டிக்கல் பிளாக்மெயில் ஆயிரும். நாங்க கேட்கறத கொடு, இல்லைன்னா நாங்க அங்க போயிருவோம், அப்படி மிரட்ட முடியாது பாலிடிக்ஸ்ல. அப்படி மிரட்டினீங்கன்னா அது சமயத்துக்கு கட்சி தலைவர்கள் போனா போய்க்குங்கன்னு முடி சொல்லிடுவாங்க. அது மாபெரும் சிக்கல். விஜய் நம்பி எப்படி போறது? இவரு கடைசி நேரத்துல கிளைமாக்ஸை மாத்துவார்ல. சினிமா தானேங்க. கடைசியில போட்டு பார்த்துட்டு கிளைமாக்ஸ் சரியில்லைங்க மாத்துங்க, ஒன்னும் செய்ய முடியாது. கடைசி நேரத்துல காங்கிரஸ் அது சரியா வராதுங்க, காங்கிரஸ் கட்சி உள்ள சேர்த்தா நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வருதுன்னு புதுசா சொல்லுவாரு. காங்கிரஸுக்கு இல்ல இருக்கதும் போயிருங்க. அவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். சினிமாக்காரங்களை எல்லாம் நம்பி கூட்டணி போக முடியாதுங்கிறது நல்லாவே தெரியும். விஜய் தனியா முயற்சி பண்றாரா? ரைட்டு, அது நம்ம தவறுன்னே சொல்ல முடியாது. இப்படியான தனி முயற்சிகள் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல நிறைய நடந்திருக்கு. ரைட்டு தான், மக்கள்கிட்ட போகணும். 234 தொகுதியிலையும் அவரே சொல்ற மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காங்க, விஜய் இருக்காங்க. 2 பேருமா சேர்ந்து பெற்றோர்களை எல்லாம் கன்வின்ஸ் பண்ண செய்து அவருக்கான ஓட்டு சதவீதம் 40%, 38% கொண்டு வரணுங்க. அப்பதான் வெற்றிங்கிறதெல்லாம் சாத்தியம். இல்லைன்னா முதலமைச்சர் ஆகிறதெல்லாம் வெறுங்கனவு, வாய்ப்பே கிடையாது. 38% ஓட்டு அப்படின்னா இன்னைய தேதிக்கு குறைந்தபட்சம் ஒரு 4,4 கோடி ஓட்டு பதிவாங்க. 4.5 கோடி வரைக்கும் பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு 80% வரும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன் ஆஃப்டர் போஸ்ட் எஸ்ஐஆர். அப்ப 80% அப்படின்னா அதுல 50% வேணுங்க விஜய்க்கு.